சார் நீங்கள் போகலையா? எதுக்குப்பா? சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து புதுசாக ஒரு உணவு விடுதி தர 10ஆம் தேதி தான் அன்று நான் செல்லவில்லை. பார்த்தீங்களா? இன்விடேஷன் பார்த்தீங்களா? நீங்களும் பத்திரிகையாளர் தான். நம்மளையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் 2 பேருக்கும் நினைவு இருக்கா இல்லையான்றது தெரில எனக்கு. 2 குரூப்புன்னு சொன்னீங்க. குரூப்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுரேஷ் வேதநாயகம் ஜெயிச்சா கமிஷனர் அருண் ஜெயித்த மாதிரி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சுரேஷ் ஜெயிச்சா கமிஷனர் அருண் ஜெயித்த மாதிரின்னு போலீஸ் அந்த அணி ஜெயிச்ச மாதிரி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர் மன்றத்தில் உணவு விடுதி கேன்டீன் திறக்கிறீங்க, நல்ல விஷயம். போய் பத்திரிகையாளர்கள் சாப்பிடணும், உங்களுக்கு சகாய விலையில் நடத்த முடியும். அதை கமிஷனருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன சம்பந்தம்? முதலில் உங்களது உறவே தவறானது. இது எப்படின்னா, இந்த தாமரை இலை தண்ணீர் போன்ற எண்ணெயும் தண்ணீரும் போன்ற உறவு தான் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளருக்கும். உங்களுக்கு நியூஸ் வேணும், எனக்கும் நியூஸ் வேணும். என்கிட்ட இருக்க நியூஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், உங்கள்கிட்ட இருக்க நியூஸை இங்கே என்கிட்ட ஷேர் பண்ணி, இதை தாண்டி ஒன்றுமில்லை. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் சம்பவம் தொடர்பாக பத்திரிகையாளரோட ஃபோனெல்லாம் போலீஸ் பிடிக்க வச்சாங்களா? ஆமாம், பிடிங்கி வச்சாங்க. அதுக்கு எதிராக வந்து பெரிய பெரும் ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்தினாங்க. ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தி கூட இவங்க ஃபோனை திருப்பி கொடுக்கல. நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் தான் ஃபோனை திருப்பி கொடு என்று உத்தரவிட்டது. அதற்கு எதிராக இவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று நான் அப்போது சொல்லியிருந்தேன். இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். கடைசி வரைக்கும் போல தெரியுதுங்களா? ஏன்னா போயிருந்தால் போலீஸ் இண்டெக்ட் ஆகிருக்கும். அப்படி போலீஸ் இண்டெக்ட் ஆகிறத சுரேஷ் வேதநாயகமோ அசீஃபோ விரும்ப மாட்டார்கள். திரு அருண் அவர்களும் விரும்ப மாட்டார். இப்போ நீங்கள் கேன்டீனை தூக்கி நீங்கள் இதை திறந்து, இப்போது எளிமையாக சொல்கிறது எப்படி நடக்கும்ன்றதை சொல்கிறேன். நீங்கள் இப்போது கமிஷனை கூப்பிட்டு திறந்து வச்சிடுறீங்க. திறந்து வச்ச உடனே சென்னையில் கொஞ்சம் வரிசையாக 2, 3, ஒரு 4-5 செயின் பறிப்பு நடக்குது. ஒரு 4-5 கொலை வந்து சென்னை எல்லைக்குள்ளே நடக்குது. நியூஸு பெருசாக அடிப்பாங்க. ஒரே நாளில் சென்னையில் 3 கொலைகள்னு அடித்தா என்ன பண்ணுவாங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் பிஆர்ஓ ஃபோன் பண்ணி, என்னங்க பார்த்து போடுங்க. என்ன காரணம் என்றால், அருணுக்கு அவரது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இப்படி செய்திகள் வந்தால் இந்த செய்தி முதல்வரின் கவனத்துக்கு போய் எங்கே நம்மை மாற்றிவிடப் போகிறாரோ என்பதற்காக அருணுக்கு ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து தள்ளி இருக்கிறது தானே ஒரு பத்திரிகையாளருக்கு சரியான வேலை. அதுவும் ஒரு பத்திரிகையாளர் மன்றமே காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு போலீஸ் உங்களோட நியூஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க. நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணி அன்றைக்கே சொன்னேன்னா, சுரேஷ் ஜெயிச்சா அருண் ஜெயிச்சது போலன்னு நான் சொன்னேன்னா நடக்குது. அன்றைக்கி சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வரலாற்றிலேயே காவல்துறை அதிகாரியை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதில்லப்பா. கூப்பிட்டதே கிடையாது. எப்படிப்பா உறவு, எப்படிப்பா அந்த உறவு இருக்கும்? எப்படி உறவாட முடியும் நீங்கள் அவங்க கூட? சொல்லுங்கள். ஸோ உணவு விடுதி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஜஸ்ட் சீஃப் கெஸ்ட்டாக வராரு. சீஃப் கெஸ்ட்டாக ஒரு மூத்த பத்திரிகையாளரை கூப்பிடுங்கம்மா. எவ்வளவு மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். செய்தி ஊடக அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, கூப்பிடுங்க. நான் அதை கூட தப்பு சொல்ல மாட்டேன்ப்பா. அவர் இப்போ யார் இருக்குது? வெள்ளக்கோயில் சாமிநாதனா? வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவரை கூப்பிடுங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன். கேட்டால் அதுக்கான அமைச்சர் அவர். நம்மளே விமர்சனம் பண்ண முடியாது. அதுக்கான அமைச்சர். அவரை கூப்பிட்டு அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு சில சலுகை பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது கூட நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த துறைக்கு அவர் அமைச்சர். பத்திரிகையாளர் நலனை அவர் தான் பார்க்க வேண்டும். அதனால் அவரை அழைப்பதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சரி, இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை அழைச்சோன்னா நீங்கள் உடனே நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துவீங்க என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மூத்த பத்திரிகையாளரை அழையுங்கள். சார், இப்போ சட்டம் ஒழுங்கு சிக்கலாகுது, சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதை வெளிப்படுத்த போறவங்க பத்திரிகையாளர்கள். இதை வெளிப்படுத்தாம இருப்பதன் மூலமா திரு அருண் அவர்களுக்கு தான் நன்மை அப்படின்னு நம்ம ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா, அப்ப பத்திரிகையாளர்கள் ஏன் அவரை கூப்பிடணும்? பத்திரிகையாளர்களுடைய சேவை தான் அவங்களுக்கு தேவை இல்லையா? இவங்க தானே கூப்பிடுறாங்க, இவங்க தானே மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க தான் மரியாதை கொடுக்குறாங்கன்னா, அருணை இங்கே அழைச்சி வந்து பத்திரிகையாளர் மன்றத்துக்கே கமிஷனரை கூப்பிட்டு வந்துட்டேன் பாரு, பத்திரிகையாளரை நான் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு சுரேஷுக்கு அருண்கிட்ட ப்ரூவ் பண்ணும், போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ப்ரூவ் பண்ணும். பத்திரிகையாளர் மன்றமே அருணை அழைக்கிறது என்று ஆளும் தரப்பினரும் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் போல இருக்கு. ஒரு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் 2 முறை, ஒரு முறை மனித உரிமை ஆணையம், இன்னொரு முறை நீதிமன்றம். யாருக்கு இந்த ஆஃபீஸரு? இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி முடிக்கிறார் இவர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாரா, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரே ஒரு குற்றவாளி தான், இவர் எப்படி முடிவு பண்ணுறாரு, நான் அதை எஸ்ஐடிக்கு மாற்றுறேன் சொன்னாரா? சிபிஐக்கு மாற்றுறேன். சிபிக்கு, ஆமாம் சொன்னாரா? கரெக்டு, சிபிக்கு மாற்றுறேன் சொன்னாரா? அதற்கு அடுத்தபடியாக ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் டிஷ்யூம் என்று பதிலளிப்பேன் என்று இவர் அருண் அவர்கள் சொன்னதுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்து சூமோட்டோ வழக்கு எடுத்த போது, ஆந்திரா பார்டர்லேருந்து தெலுங்கு மொழி பேசும் ரவுடிகள் வருகிறார்கள், அதனால் தெலுங்கில் பதில் சொல்லுவேன் என்று நான் சொன்னேன், நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று வில்சனை வச்சு போய் வாதாடினாராங்க.
அப்படிப்பட்ட அருணை அழைச்சி நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் பத்திரிகையாளரா இல்லை காவல்துறையினரின் கூலிப்படையா? நாளைக்கு ஒருவேளை அவங்க பக்கத்துல இருந்து தவறு ஏதோ நடக்குதுன்னா எப்படி நீங்க எழுதுவீங்க, எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை மாலதி, அருண் கமிஷனராக வந்ததுலேருந்து தினகரனை மட்டும் எடுத்து பாருங்கள். அருணோட கலர் ஃபோட்டோ இல்லாமல் 2 நாளைக்கு ஒரு வாட்டி அருணோட கலர் ஃபோட்டோ அதில் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா தினகரனின் தலைமை செய்தியாளர் திரு சுரேஷ் வேதநாயகம். அருண் கேட்குறாரோ இல்லையோ இவராகவே அதிரடி. நடுவில் ஒரு விஷயம் பேசின ஞாபகம் இருக்கா? சென்னை உயர்நீதிமன்றம் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட மறுப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் பெருசாக போடுவார் சுரேஷ். ஏன் அவர்களுக்குள்ள என்ன உறவு? தண்ணீரை விட ரத்தம் அடர்த்தியானது. புரியுதா? அதுக்கு மேலே விளக்க விரும்பலை. உங்களுக்கு புரியல தானே? புரியல இல்ல ஏதோ உறவுக்காரர்கள்னு புரிஞ்சுக்கிறேன். விட்டுருங்க போதும். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். புரியுதுப்பா. இது உங்களோட ரிப்போர்ட்டிங்கை வந்து கேள்விக்குள்ளாக்கும். எனக்கு என்ன அருண் நீங்கள் கூப்பிடக்கூடாதா? உங்கள் ரிப்போர்ட்டிங்கை கேள்விக்குள்ளாக்கும். பத்திரிகையாளரோட வேலையே காவல்துறையின் அத்துமீறல்களில் செய்தியாக்குவது தான். இதை வந்து நம்ம ஒரு ஜின்னாவை வந்து நீதிபதியாக அப்ளை பண்ணிருக்காருல, அதை ஒப்பிடலாம்ல? தாராளமாக ஒப்பிடலாம். நீங்கள் இப்போ சொன்னதுனால நான் இப்போ கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. வேணுக்குன்னே நீ ஆரம்பிக்கிறீங்க. நான் வேணும் இல்லை, நீங்கள் வேணுக்குன்னு தான் ஆரம்பிக்கிறீங்க. இல்லை நடுவில் நான் சொல்கிறேன் எப்போதென்று, தமிழ்நாட்டில் இந்த குற்றவியல் வழக்குகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்ளும் துறையின் பெயர் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அரசு குற்றவியல் வழக்கு தொடர்பு துறை என்று அதை சொல்லலாம். நேரடியாக குரூப் 1 மூலம் வந்து குரூப் 1 என்ற டிஎன்பிஎஸ்சி மூலமாக வழக்கறிஞர்களுக்கு தேர்வு நடத்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் மூலமாக அந்த துறையில் சேருபவர்கள் தான் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று குற்றவியல் வழக்கு தொடரும் துறையின் தலைமை பொறுப்புக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் துறைக்கு தலைவராக அவர்கள் வருவார்கள். இதுதான் காலங்காலமாக இருந்து வந்த நடைமுறை. 31/7/2031 ஜூலை 2024 தமிழக அரசு திடீரென்று வினோதமான ஒரு உத்தரவை போடுகிறது. என்ன உத்தரவு என்றால், மாநிலத்தின் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கு தலைவராக டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக இருப்பார் என்று. இப்படி அவர் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போயிட்டாருன்னா, அந்த தேர்வு எழுதி வருகிறார்கள் அல்லவா ப்ராசிக்யூஷன் கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸாக வர்றாங்கல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராசிக்யூட்டர்ஸ், டெபுட்டி டைரக்டர்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவங்கெல்லாம் வர்றாங்கல்ல, அவர்கள் அத்தனை பேரையும் இவர் தான் கட்டுப்படுத்துவார். அது ஒரு தனித்துறையாக செயல்படாது. திமுக அரசு நியமித்த வழக்கறிஞர்கள் தானே இன்றைக்கி ஏஜியாகவும் இருக்காங்க, பிபியாகவும் இருக்காங்க. ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே நீங்கள் அந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக போட்டுட்டிங்கன்னா அவர் தான் எந்த வழக்குக்கு யார் பிபியாக இருக்கணும் என்ற முடிவை அவர் எடுப்பார். திடீரென்று 26/7/2024 அன்று திரு ஜின்னா அவர்களை டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக நியமித்த அரசு உத்தரவு போடுகிறது. எனக்கு பின்னாடி நேற்று நம்ம ஜின்னாவை பற்றி பேசிய பிறகு இந்த தகவல்கள்லாம் வருகின்றன. அப்போது பிஜேபி தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க 2 பேரும் விரிவான அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் வந்து திரு பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, எந்த அடிப்படையில் இதை நியமிக்கிறார்கள் என்றால், புதிதாக மத்திய அரசு உருவாக்கியுள்ள இந்த பாரதிய நியாய சஹிதா மற்றும் அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்திருக்குல்ல, அதன் அடிப்படையில் இந்த நியமனத்தை தமிழக அரசு செய்கிறது. ஒரு புறம் திமுக வழக்கறிஞர்கள் புதிய சட்டத்தை எதிர்த்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் அதே புதிய சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் இந்த நியமனத்தையும் செய்கிறார்கள் என்றால் இது இரட்டை வேடமாக இருக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை அந்த போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். ஒரு புறம் மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எதிர்ப்பதும், ஆர்ப்பாட்டம் செய்வதும், உண்ணாவிரதம் இருப்பதும், மறுபுறம் தனக்கு சாதகமான உட்பிரிவை பயன்படுத்தி கொள்வதுமாக திமுக தனது இரட்டை வேடத்தை அரங்கேற்றியுள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த இயக்குநரகத்தில் பணிபுரியும் மூத்த அலுவலர்களுடைய நியாயமான பணி உயர்வு இதனால் பாதிப்பு அடைந்துள்ளது. எனவே அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர் ஒருவரை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் பதவிக்கு நியமிக்கக்கூடாது என்றும், வழக்கறிஞர் திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்களை அப்பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திரு ஹசன் முகமது ஜின்னாவை இந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த 6 மாதங்களாக தமிழக அரசின் குற்ற வழக்குகள் துறை இயக்குனர் பதவிக்கு யாரையும் நியமிக்க விடாமல் செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் எத்தனையோ திறமை வாய்ந்த மூத்த வழக்கறிஞர்கள், குற்ற வழக்குகள் துறை இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் என தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தபோது ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் துறையின் தலைவர் பொறுப்புக்கு தங்களுக்கு நெருக்கமானவர் என்ற ஒரே காரணத்திற்காக அரசு பதவி வழங்கியிருப்பது திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் ஆகும்.
முதலமைச்சர் ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமென்றால் அவரது கட்சியில் முக்கிய பதவிகள் கொடுக்கலாம். அதை விடுத்து பொறுப்புமிக்க அரசு பதவிகளில் இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு அண்ணாமலையும் அறிக்கை வெளியிட்ட உடனே சத்தம் போடாமல் அந்த ஜிஓவை ட்ரா பண்ணேன். ஸோ திமுகவுக்கு இதை எதற்காக இப்போ இது கூறுகிறேன் என்றால், திமுகவுக்கு திரு ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் அவ்வளவு நெருக்கம், அதான் வேட்பாளராகவே இருக்காரு. அப்போ இப்படிப்பட்டவர் நீதிபதியாக நாளைக்கு நியமிக்கப்பட்டால் நமது வழக்குகளே அவர் முன்னாடி போச்சுன்னா எப்படி விசாரிப்பார்? நமக்கு என்ன ஏற்படும்? அவர் நியாயமாக கூட தீர்ப்பு கொடுக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வழக்கில் பாயிண்ட் இல்லைன்றதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாலும் நம்ம மனசில் என்ன எண்ணம் தோணும்? டிஎம்கே வேட்பாளர்ப்பா, டிஎம்கே போட்ட கேஸு டிஸ்மிஸ் பண்ணிட்டான்னு தோணுமா தோணாதா? தோணும். ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன், ஜஸ்டிஸ் ஷுட் அப்பியர் டு பி டன்ன்றாங்க. ஸோ டு ஜஸ்டிஸ் டு அப்பியர் டு பி டன், இது போன்ற நியமனங்கள் நடைபெறக்கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வலியுறுத்துகிறேன். சந்தோஷமா பேசினேன். பிடி செல்வம் மாதிரி சிடி செல்வம். சிடி செல்வம் மாதிரி இன்னொருத்தர் வர. ஆமாம், நீங்களுமே வந்து அந்த தீர்ப்பால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பாதிக்கப்பட்டிருக்கேன் உள்ளது தான். ஸோ அதனால தான் அதை எழுப்பினேன்.